லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்ன. சமீபத்தில் ரொம்ப நாளாகவே இந்த நாய் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீயா நானா நம்ம கூட ஒரு தனியாக ஒரு காணொலி வீடியோ போட்டோம். அப்போ யாருமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை பற்றி பேசணும். இப்போ பேசுபொருளாக இருக்குது. இந்த நீயா நானா நடந்ததுக்கப்புறம் கோபிக்கும் படவா கோபிக்கும் ஒரு பெரிய நியா நானா கோபிக்கும் படவா கோபிக்கும் ஒரு பிரச்சனை நடந்தது. அது சமூக வலையத்தில் பல்வேறு சர்ச்சையை உருவாக்கிருக்கு. நான் அந்த ஷோ பார்த்தா எனக்கு ஆப்போசிட்டில் இருந்தவங்க எல்லாம் வந்து இவங்கெல்லாம் மனித பிறப்புகள் தானா இல்லை வேற எங்கேயும் இந்த ஏஐயால செஞ்சு அனுப்பிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வர அளவுக்கு. ஆனால் அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க, எங்களை வந்து ரொம்ப மட்டமான ஆளாக வச்சுட்டு எங்கள் வீடியோவே நீங்கள் போடலை, அப்படிலாம் அவங்களோட வீடியோ மட்டும் தான் நீங்கள் போட்டீங்கன்ற. அதாவது நீங்கள் என்ன தான் எடிட் பண்ணி இது பண்ணாலும் கூட கருத்து உங்களுது, குரல் உங்களுடையது, வார்த்தைகள் உங்களுடையது, கருத்து உங்களுடையது. அதை வந்து இப்போ உங்கள் நீயா நானா டீம் வந்து இவங்க பேசாத, அந்த நடிகை பேசாத, இல்லை கோபி அந்த படவா கோபியை அவர் பேசாத வார்த்தைகளை இவங்க ஏஐ மூலமாக உருவாக்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து நீயா நானா டீமை கண்டிக்கலாம். ஆனால் அதில் பேசுனது எல்லாமே உங்களுடைய குரல் தான், நீங்கள் பேசுனது தான், உங்களுடைய வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள்லாம் வந்து அது என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்து நாய் ஆதரவாளர் தான், நான் நாய் வளர்க்குறவன் தான். என்னுடைய எல்லா சின்ன குழந்தையாக இருக்கிறதுல நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இல்லை அதுதான், நான் நாய் ஆதரவாளன் தான். ஆனால் இந்த மாதிரி லூசுத்தனமான ஆதரவாளன் கிடையாது. நான் எப்பவும் நாய் கூட வளர்ப்பேன். சாலையில் எங்கள் ஏரியா நாய்கள் எல்லாமே எனக்கு நண்பர்கள் தான். இல்லை ஒரு நாயை நீங்கள் வசியம் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் மெனக்கிட வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு புது பகுதியே ஒரு பகுதிக்கு குடி போகிறீங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா மில்க் பிக்கீஸ் போதும். போனீங்கன்னா கூப்பிட்டு நின்று எல்லா நாய்களுக்கும் வந்து அதில் ஒரு நாங்கள் ரொம்ப நாளாக பாரம்பரியமாக அப்பா சொல்லி கொடுத்தது அது. அந்த நாய்களுக்கு வந்து நம்மளுடைய உமிழ்நீரை வச்சு அந்த நாய்களுக்கு, அதாவது நான் வந்து பிஸ்கட்டை நம்ம கொஞ்சம் கடிச்சிட்டா அல்லது நம்ம வந்து உமிழ்நீரில் எச்சிப்படுத்திட்டு அதுக்கு போடணும். இது வந்து ரெண்டும் கனெக்ட் ஆகிறது அல்லது நம்மளுடைய இந்த வாசனை அதுக்கு வந்து பழகிறது. செஞ்சுருக்கீங்களா? இதை தான் செய்வோம், செஞ்சுக்கிறதுக்கீங்களா, இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த புது பகுதி குடி போனாலும் சரி, எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி, அந்த ஏரியா நாய்கள் எல்லாமே எனக்கு வந்து நண்பர்கள் ஆயிடுவாங்க. இது நாங்கள் அது இப்படி தான் இதனால தான் ஆகுறாங்களா அப்படிலாம் கிடையாது. பொதுவாக எனக்கு நாய்களை பிடிக்கும், அதனால் நாய்கள் கூட நட்பாக தான் இருப்போம். அது எல்லா நாய்களுக்கும் பிஸ்கட் போடுறது தான் இவர்கள் செய்கிற மாதிரி தான். எங்கள் வீட்டில் உணவு மிச்சமாகனா அதுவும் இல்லாமல் அசைவம் எடுக்கிற நாள்கள்லாம் வந்து அந்த எலும்புகள்லாம் எடுத்து போட்டு எல்லாம் நல்ல சாப்பாடு தான், கெட்டு போன சாப்பாடு இல்லை, நல்ல சாப்பாடுகள் எடுத்து நாய்களை தேடி போய் சாப்பாடு வைக்கக்கூடியவன் தான். அப்படி செய்கிறவங்க தான். ஆனால் அதுக்காக தான் வந்து லூசனமாக வந்து நாய்களை வந்து ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாய் வெளிப்படையாக சொன்னேன்னா, ஒரு நாய் கடிக்குது குழந்தைங்களை கடிக்குது, அல்ல வேறு கடிக்கிற பழக்கத்துக்கு வந்துடுச்சுன்னா அந்த நாயை கதையை முடிக்கிறது தான். அதான் இதை இவன்லாம் இறக்கலாம் வேண்டிய ஒரு ஜீவகாரன் இல்லாத மனிதனாக இருக்கா அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இங்கே மனிதன் தான் முதன்மையான இந்த பூ உலகு எல்லா சொல்கிறாங்க. அந்த நாயை கடிக்கிற தன்மைக்கு நீங்கள் தானே உருவாக்கி இல்லை அதான் சரி, கடிக்கிற தன்மைக்கு உருவாக்கிட்டான் சார். கடித்தா நாய் என்ன பண்ணு சொல்லுங்கள்? இவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு இவங்களை கடிக்க விட்டுலாமா? என்ன செய்யலாம்? இவர்கள் முதல்ல அந்த உரையாடல் பார்க்கும்போதே வந்து நாங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நாய் வளர்க்குறவங்களா இருந்தாலும் எங்களுக்கு பார்க்கறதுக்கே ரத்த கொதிப்பாக இருக்குது. இவங்கெல்லாம் யாரா நீங்களாம் இதை ரொம்ப கடுமையாக அது எவ்வளோ கடுப்பாகுது. அப்போ அந்த உள்ளே இருக்கிற சோலை உட்காந்துருந்தவனா போய் 4 அப்பாப்பிட்டு வந்துடுவாங்க போல இருக்கு. இந்த பையனை இழந்துட்டு உட்காந்துருக்காரு, அவருக்கு வந்து இவங்க வந்து எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணலாம் வகுப்பு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும்? குழந்தைகளை ஒரு குழந்தைய நாய் கடித்து கொதறுது, அதில் வந்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான் ஓனர். இந்த மாதிரியான என்ன கேட்டால் இவங்கெல்லாம் வந்து நார்மலான இந்த இது சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் நார்மலான பீப்புள் இல்லை கைஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் நார்மலான பீப்புளே இல்லை. நாயை வளருங்க, நாய் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் தான். நாய் நமக்கு வந்து ஆபத்தை விளைவிக்குன்னா முடிச்சு விட்டு போகணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து ரொம்ப யோசித்து வார்த்தைகளை பார்த்துலாம் பேச முடியாது. அது நாய் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் நம்ம அதை வந்து இது பண்ணலாம். சமூகத்துக்கு நாய் கெடுதலாக மாறுது, அதுக்காக நாய் மட்டுமா கெடுதலாக இருக்குது? மனித இனத்திலே வந்து மனித சமூகத்துக்கு எதிரான மனிதர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொண்டுடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டையுமே மிக இணைச்சி பார்க்குறதே வந்து அபத்தமானது. நாய்கள் வேறு, இவர்கள் வேறு. மனிதர்களுக்காக ஒரு மனுஷன் கடிக்கிறான் அதனால் அவனை இங்கே கொண்டுருவோமா அப்படின்னு இல்லை. நீங்கள் நாய்களை எல்லாம் அப்புறம் இது பண்ணணும். முதல்ல உரையாடல் ஒரு மருத்துவர் நல்ல ஒரு இதை சொன்னார். இந்த சமூக நாய்கள்
இந்த நாய்களை எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் காடுகளில் கொண்டு போய் தனியாக ஒரு இதை வச்சு அங்கே இது பண்ணுங்க அப்படின்னோன்னா அந்த நடிகை அவ்வளோ கொந்தளிக்காங்க. அதுக்கு அந்த நிதி இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா, ஆள்களை போடணும் வைக்கணும்லாம் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறாங்க. ஆனால் அது நல்ல திட்டம். அது இங்கே இருந்து இப்படி இதாகிட்டு இருக்க நாய்களுக்கு அங்கே ஒரு பராமரிப்பு வைக்கிறதுக்கு ஒரு நிதி, அதுக்கு பெரும் நிதி சார். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்குது இந்த நாய்களை வச்சு. திடீர்னு நாய்களுடைய இது வந்து இப்போ திடீர்னு கிளம்புதில்ல. இதுக்கு முன்னாடி நான் நிச்சயமாக வந்து நான் சந்தேகப்படுறேன், எப்படி வந்து அந்த நோயை ஒன்று பெருந்தொற்றை பரப்பி விட்டானுங்க. பரப்பி விட்டு அதுக்கப்புறம் மருந்து எல்லா பயிலையும் ஊசியை குத்த வச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மருத்துவ வணிகம் இருந்தது. அதே மாதிரி இந்த பிரச்சனைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஒருத்தன் ஒரு மருந்து கம்பெனிக்காரன் இருக்கான். இல்லைன்னா இது வந்து இப்போ உடனடியாக வராது. அதில் ஒரு நபர் சொல்கிறாரு, 11 மணிக்கு மேலே வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, அது இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது இந்த மாதிரி தான் நாங்கள் போனோம். 11 மணின்னு சொன்னார். 9 மணிக்கு எவ்வளோ தெனாவட்டம் இருக்கும். அவர் இவர் தான் சொன்னாரா, படவ கோபி தான் சொன்னார். எப்படி எல்லாம் இப்படி பேச முடியாது. என் வீட்டுக்கு நான் போகாமல் ஷூட் முடிச்சுட்டு போவேன், இல்லை ஏதோ ஒரு சும்மா கூட போவேன் சார். நீங்கள் வந்து அதுக்காக ஒரு நாய் வந்து என்னை கடிக்க வரணும் அப்படிங்கிறது முதல்ல அது ஒரு விலங்கு. அதுக்கு இந்த சட்டத்திட்டம்லாம் கிடையாது. மனிதர்களுக்கு தான் இந்த சட்டத்திட்டம். ஒரு வீட்டில் போய் திருடக்கூடாது, திருட முடியாது, திருடினா மாட்டிக்கிடுவோம், இல்லை யாரோ ஒருத்தங்களை அடிக்கக்கூடாது, அதுக்கு அப்படிலாம் கிடையாது. அதுக்கெலாம் அதெல்லாம் கிடையாதுல்ல. அது நீங்கள் வளர்க்குற எத்தனை பேர் வளர்க்குற நாயால் கடிபட்டு இறந்து போனோம் எத்தனை பேர் இருக்காங்கல்ல. ஏன் அது வந்து வளர்க்குறவனே அது கடிச்சிச்சு? அது விலங்கு. அது விலங்கு. அதோடைய மனநிலை எப்படி இருக்கோ, எந்த நேரம் எப்போ மாறணுங்கிறது தெரியாது, கணிக்க முடியாது. அது நம்மளை கடிக்கிற வரைக்கும் தான் நம்ம அதை அது எல்லா நாய்களும் நான் அப்படி சொல்லலை. இல்லை அவ்வளோ குழந்தையாக இருக்குது, குழந்தைகள் மாதிரி வேலை செய்யக்கூடிய நாய்கள்லாம் இருக்குது. இப்போ சமூக நாய்களை இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்கள், நம்ம நாய்கள் நம்ம அதை வந்து பண்டவும் பார்க்குறோம், அதுக்கு எல்லாம் செய்கிறோம், நம்ம அதை பார்த்துக்கிட்டோம், அதுக்கு ஊசி போடுறோம், அதை வந்து குளிக்க வைக்கிறதுல ஆரம்பித்து சுத்தமாக வைக்கிறது எல்லாமே நம்ம செய்கிறோம். இப்போ சமூக நாய்கள் அப்படி இல்லைல்ல, அப்படி செய்கிறதுக்கான சூழலும் இல்லை, அதுக்கான அவ்வளோ பெரும் தொகையும் இங்கே கிடையாது. அப்போ அந்த சமூக நாய்களையும் இதையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்கிறேன். அதோட சேர்த்து மனிதர்களையும் நாயும் ஒப்பிட முடியாது. அது ஒப்பிடுறதே ரொம்ப அபத்தமானது. மனிதர்கள் இந்த பூவுலகம் எல்லாருக்கும் ஆனது தான். ஆனால் அதில் வந்து மனிதன் தனக்கு பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சுருக்கான். அதில் நாய்களும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுது. அந்த நாய்களே அவனுக்கு கெடுதலாக மாறும்போது அதை வந்து அப்புறப்படுத்துறது தான் சரி. அதுக்காக எல்லா நாய்களும் வந்து தூக்கிட்டு போய் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான கடிக்கிற நாய்கள் அதை வந்து அப்புறப்படுத்துறது, அல்லது ரொம்ப நாள் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருக்க நாய்கள், இதுகளெல்லாம் வந்து இது பண்ணுறது தான் வந்து சரியாக இருக்க முடியும். அதன் மூலமாக இப்போ நோய்கள் பரவுறது அதை தடுக்க முடியும். இவங்களும் பார்க்க மாட்டாங்க. இவர்கள் வந்து சாப்பாடு கொண்டு வச்சு அதெல்லாம் தங்களை வந்து சமூக ஆர்வலர்களாக காட்டிக்கிடுறதை தவிர்த்துட்டு இவர்களுக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எத்தனை பேர் வந்து நாய்க்கு பரிந்து பேசுகிற, நீங்கள் யாராவது தெருவில் இருக்கக்கூடிய எத்தனை போய் நாயை நீங்கள் வளர்க்க மாட்டேங்கிறீங்க, காசு கொடுத்து வெளியில் லட்சக்கணக்கில் எடுத்து வந்து அந்த நாயை வளர்க்குறீங்க, இந்த நாயை நீங்கள் வளர்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடல என்ன நடக்குது அப்படின்னு. இல்லை, இந்த மாதிரியான ஆர்வலர்கள் ஆளுக்கு ஒரு 10 நாய் எடுத்து வளர்த்தாங்கனாலே அது இதாகும். ஆனால் பெருவாரியவர்கள் வந்து அப்படி வளர்க்குறவங்களும் இருக்காங்க. நம்ம 19 எல்லாரையுமே குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரியான சமூக நாய்களை தேடி பிடிச்சி வளர்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து இந்த குரூப் தான், கோல்டன் ரிட்ரீவர், லேப்ரடரு அப்படின்னு வீட்டில் வந்து செல்லம், பப்பா, பம்முக்குட்டின்னு கொஞ்சிக்கிட்டு வளர்க்குறவங்க தான். இவர்கள் யாருமே வந்து அதில் சொன்ன மாதிரி யாரும் சாலையில் இறங்கி நடந்து போகிற இதெல்லாம் கிடையாது. இவர்கள் கார்லேயே போயிட்டு கிளாஸ் இறக்கி விட்டு பொருட்களை வாங்கிட்டு, இல்லை வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொருட்கள் வாங்கிட்டு இப்படி போகிறவர்கள் தான். பெரும் அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்றக்கூடிய இவங்க தன்னை எப்பவுமே சேஃப்டியாக பாதுகாப்பாக இருப்பாங்க. இங்கே கடி வாங்குறவங்கலாம் சாதாரண ஆள்கள் தான். நம்ம ஓவராலாக மொத்தமாக சொல்கிறது வந்து, ஒரு நாய் ரத்த ருசி பார்க்குதுன்னா அந்த ரத்த ருசி பார்த்த நாயை அப்புறப்படுத்துறது தான் சரி. அதுக்கிட்ட போய் நீங்கள் திரும்ப பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு பேபிமா செல்லாம் திருந்திருமா எல்லாம் கடிக்கக்கூடாதுமான்லாம் அது கேட்காது. அது கடித்து பழகிட்டுனா அது கடிக்கத்தான் செய்யும். அதுவும் குழந்தைங்களை பெருவாரையாக கடிக்கிறதுக்கு அந்த குழந்தைங்களை அது வந்து ஒரு தனக்கான ஒரு முயல் குட்டி மாதிரி அப்படி இப்போ உயரமாக இருக்கிற ஆள்களை காலில் வந்து பண்ண முடியாது தெரியும். இப்போ இந்த அளவில் வந்து சின்னதாக இருக்கிறது வந்து ஏதோ ஒரு இந்த பொருள், ஒரு பூனைக்குட்டி மாதிரி, ஒரு பூனையோட கொஞ்சம் பெரிய ஒரு விலங்கு, நம்ம இதை விரட்டி சாப்பிடலாம். இந்த தன்மைக்கு நாய்கள் வந்து மனுஷனை விலங்காக தான் பார்க்குமா? அது தன்மையிலேருந்து பார்க்கும்போது நம்மளும் ஒரு விலங்கு தானே. நம்ம தான் நம்மளும் மனுஷன் சொல்லுவோம். நம்ம அதை நாயின்னு சொன்னது நாய்க்கு தெரியுமா? அது பார்வையிலேருந்து நம்ம ஒரு விலங்கு, நம்ம பார்வையில் அது ஒரு விலங்கு. அப்படி தான் பரஸ்பரம் சேர்ந்து வாழ்கிறோம். அந்த சேர்ந்து வாழ்கிறதுல ஒன்றுக்கு வந்து கொஞ்சம் ஓவரான இது மாறுது. அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்த முதன்மையானது மனிதனுடைய பாதுகாப்பும் அவனுடைய உரிமையும் தான்.
இதில் வந்து நம்ம வந்து நாயை முதன்மைப்படுத்த முடியாது. நாயை முதன்மைப்படுத்த முடியும்னா அப்போ மனித இனம் தான் அழிஞ்சு போகும். இன்னொன்று, மனிதனுக்கான வசதிகளுக்காக தான் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து மாடுகள் எல்லா ஆடு மாடுகளும் வந்து கொல்லப்படாமலே இப்போ இருக்குன்னு வைங்களேன், எவ்வளோ பெருகி போகும். எல்லாமே ஒரு அளவு, எல்லாமே உணவுச் சங்கிலி தான் சார். உணவுச் சங்கிலி படி தான் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நம்மளும் என்னது, நம்ம புழுக்களுடைய உணவு தான் நம்ம எல்லாமே. இப்போ நம்ம உடல் முழுக்க வந்து பாக்டீரியாக்கள் ஆரம்பித்து பல நுண்ணுயிர்கள்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் நம்ம. அதில் நம்மளை வந்து அது நம்மளை உணவாக சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுடைய உடல்லேருந்து திசுக்கள்லேருந்து அது சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. நமக்கு தெரியல. நம்ம செத்த பிறகு வந்து தூக்கி மண்ணில் போட்டு மூடின பிறகு என்ன நடக்குது? இப்போ நம்ம ஒரு உயிரினத்துக்கு உணவு தான். அதே மாதிரி தான் இது உணவு சங்கிலி தான். நாம் வந்து எல்லாத்தையும் இந்த கடைசியாக தின்னுபிட்டு கடைசியில் சுண்டு விரல் நகை அளவில் இருக்கிற புழு வந்து நம்மளை வந்து தின்னு மொத்தமாக கதையை முடித்து கதம்னு பண்ணிட்டு போகுது. அவ்வளோதான். ஆக ஓவராலாக அந்த நியானால சோலை நடந்தது, இந்த நடிகைகள் பேசியது, அந்த முக்கியமாக நாய்களுக்கு ஆதரவாக பேசுகிறோன்ட்டு பேசினவங்க எல்லாமே அபத்தமானது தான். 100% அபத்தமானது. இவர்கள் மனநிலை வந்து சரி செய்யப்பட வேண்டியது. நீங்கள் ஜீவகாரண்யம் பேசுகிறவங்கெல்லாம் ஏன் கொசு அடித்து கொள்றீங்க? ஓ பாவம், அது வந்து பசியோடு இருக்கும், சாப்பிட்டு போட்டும், நீ குடி செல்லம் அப்படின்னு குடிக்க விட வேண்டியது என்ன? எதை ஆதரிக்கணுமோ அதை தான் ஆதரிக்க முடியும். நாய் ஆதரவாளர் இருந்தாலும் இதுதான் வந்து நம்மளோட நிலைப்பாடு. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி. நன்றி, வணக்கம்.